கோவத்தை குழந்தை மாதிரியா காமிப்பீங்க? ஏண்டா உங்களால வீட்ல இருக்க முடியாதா சும்மா? என்னங்க நான் எவ்வளவு சிரமப்பட்டு அழகையை நிறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க மறுபடியும் திட்டி அள வச்சிருவீங்க போல இருக்க. இந்த நீங்க 2 பேரும் கையில அடிபட்டுருச்சுங்கிறதுக்காக விளையாடுற விளையாட்டை விட்டுறாதீங்க. உட்காந்து விளையாடுற விளையாட்டா விளையாடணும். என்ன போங்க. 2 பேரும் போய் உள்ள உட்காருங்க. இவங்க 2 பேரும் கெட்டு போறதுக்கு வேற யாரும் வேண்டாம், நீங்களே போதும். சரி விடுங்க. இந்த வயசுல விளையாடாம வேற எந்த வயசுல விளையாட போறாங்க? இப்ப நீங்களும் மீனாவும் தான் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி விளையாட முடியுமா என்ன? யார் இவங்க? இவங்க நம்ம காம்பவுண்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. அவர் பேர் ரவி. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கடன்காரன் ஆக்கணும்னு உயர்ந்த லட்சியத்தோட சுத்துறவரு. அவங்க எப்பவுமே இப்படி நெகட்டிவா தாங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க இங்க குடி இருக்கிறவங்களாச்சே. இந்த வீட்டுக்காரம்மாவோட சவகாச தோஷம். என்னை பத்தி சொல்லணும்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனவுகளை நினைவாக்குறவன், இன்ஸ்டால்மெண்ட்ல பொருளை விக்கிறவன். அததானே நானும் சொன்னேன். தப்பு. நீங்க சொல்ற மாதிரி நான் யாரையுமே கடன்காரனா மாத்துறது இல்ல. எங்கிட்ட இருந்து ஒரு ஃபேனோ அயன் பாக்ஸோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அந்த பொருளுக்கு சொந்தக்காரரா தானே ஆகுறீங்க. இத புடிங்க. இப்ப பாருங்க, இதுக்கு இவங்க சொந்தக்கார ஆயிட்டாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஐயோ, இத நான் எப்ப கேட்டேன்? நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. வார வாரம் பணம் கொடுக்கறது தான் உங்க கடமை இல்லையா ரவி? அப்படி இல்ல, தொடர்ந்து 4 வாரம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல. என்னங்க? எப்பா அடுத்த வாரமே உன் பாக்கிய சேர்த்து கொடுத்துறேன். சொல்லுங்க. கணக்கு உங்க பேர்லயே உங்க வீட்டுக்கார பேர்லயா? இது பாருங்க, இதெல்லாம் வேண்டாங்க. நாங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். கதவெல்லாம் வேற பூட்டிட்டோம். அது என்ன பெருமாள் கோயில் சொர்க்கவாசல் கதவா? 3 அடுத்த வருஷம் திறக்கிறதுக்கு? வேண்டாங்க, அவர்கிட்ட கேட்காம நான் வாங்க கூடாது. இல்லைங்க, இதெல்லாம் வீட்டுல உள்ள பெண்களோட ரைட்ஸ். இதுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்க கூடாது. சும்மா வாங்கிட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதுவும் அவங்க கிட்ட காசு வாங்குறதுனால. அக்கா, அவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வாங்கிக்க. சரி, வாங்கலைன்னா விட மாட்டீங்க போல இருக்கு. நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். நான் ஒரு இடத்துல பொருளை விற்க போனா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பொருளை வாங்கினா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. என் சர்வீஸ்லயே எனக்காக சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் நீங்க தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேச்சு மட்டும் தான் உன்னை பொழைக்க வைக்குது. இல்லனா உங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? உங்ககிட்ட நான் அயன் பாக்ஸ் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம், அந்த குழந்தைக்கு அடிபட்டதும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களே, அந்த நல்ல குணத்துக்காக தான். ஆமா, நீங்க கொண்டு வந்த பொருள் எல்லாம் போட்டது போட்டபடியே போயிட்டீங்களே, யாராவது ஏதாவது எடுத்திருந்தா? ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஒரு நம்பிக்கை தான். நாம மத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இந்த தொழிலுக்கு முதலீடு. அப்படின்னா இப்ப என்கிட்ட பணம் வாங்க மாட்டீங்க? பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். பணத்தை பத்தி ஏதாவது கேட்டனா பொறுமையா கொடுங்க. இல்ல இல்ல, சும்மா தான் சொன்னேன். இந்தாங்க, நாங்க கிளம்புறோம். ஊருக்கு போகும்போது வெறும் தலையோட வரக்கூடாது. போயிடுங்க. வரேன்க்கா. என்னங்க, பூ கீழே விழுந்துருச்சு.